Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டியா எக் மசாலா எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம வீடியோவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேனல் ஒன்று வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். முட்டையை அவிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் நம்ம வேறு பிளேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஆயிலில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு ஆனியன் 1-2 இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் சிம்மில் வச்சு. கிரேவிக்கு தேவையான உப்பு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம எக்கு போட்டுடலாம். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருந்ததுன்னா எக்கு குழம்பு ரெடி ஆயிரும். எக் கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.